கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே. நம்ம இப்போ என்ன புதுசாக ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வர்ண கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் ஜாயின் பண்ணுன்றதை இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு டபுள் தமாக்கா அடி சரியான ஒரு கெஸ்ஸிங் தான், ஓகேங்களா? இப்போ என்னன்றதை வாங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்கள இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 442, ஓகேங்களா? இதில் நம்ம ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஏபிபிசி ஏசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் ஓட்டு பார்த்துக்கிட்டோம்னா 42, அதாவது 4242 2 செட்டாக கொடுத்துருந்தோம். நம்மளை மீறிய 242 வந்திருக்கு, ஓகேங்களா? இதில் வந்து ஏசி பாஸு மற்றும் பிசி பாஸு. இதை நீங்கள் அப்படியே 5 செட்டு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட 20 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதாவது மினிமம் 5 செட்டு போட்டிருந்தீங்கன்னா 20K நம்மளுக்கு ஒரு சரியான அடி, ஓகேங்களா? யாரெல்லாம் போட்டீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்க, அதாவது கேஎல் டைமண்டில் மினிமம் கேஎல் டைமண்ட்லையாவது உள்ளவங்க மட்டும்தான் வியூ பண்ண முடியும், இல்லைன்னா தெரியாது, ஓகேங்களா? அதே மாதிரி ஏபிசி ஆல் போர்டு வந்து ஏபி பாஸு, ஓகேங்களா? ஏபி பாஸு, அதாவது 2 நாள் வந்திருக்கு இல்லையா, அதனால் ஒரே நாள் வச்சுருந்தாலும் டபுள் டமாக்காடி தான். ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் நோக்கி தான் நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா? எனிவேஸ், ஓரளவுக்கு வின்னிங், ஒரு நல்ல ஒரு வின்னிங்கிலே பிடிச்சாச்சு. எல்லாருமே வீடியோவில் கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் மெம்பர்ஷிப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கு ரெண்டையும் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னை தட்டி தூக்கலாம் நீங்களுமே. அதனால் மறக்காமல் எல்லாருமே கேஎல் டைமண்ட்ன்ற பேக்குக்கு மேலே ஜாயின் பண்ணி கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன தெரியும்னா ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் தெரியும். இதே கேஎல் டைமண்டு அதுக்கு மேலே உள்ள கொஞ்சம் ஹையஸ்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸு, அதாவது என்னென்ன தெரியும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட்டு பாக்ஸ் வந்து ஒரு 4 நம்பர், ஏபிபிசிஏசி அது ஒரு 6 நம்பரு, அடுத்து ஏபிசி ஆல் போர்டு வந்து ஒரு 3 நம்பர், ஓகேங்களா? 3 நம்பரில் எப்போயுமே 2 நம்பர் கன்ஃபார்ம் அடிக்கும். அதுக்கான ஒரு ட்ரையல் தான், பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, சரிங்களா? மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்வர்ண கேரளம் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேரை போட்டு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 547 759 821 நாலு ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து வச்சாச்சு, அதனால தான் வேகமாக சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 712, ஓகேங்களா? 712 இதை ஃபுல்லாக பாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 3 டிஜிட் பீரியட் இருந்தால் பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்ம உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பர் ப்ளே பண்ண போகிறீங்கன்றதையும் ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? 5 4 7 7 5 9 8 2 1 மற்றும் 7 1 2, ஓகேங்களா? ரொம்பலாம் இல்லைங்க, அதாவது 4 நம்பருமே சிம்பிளான நம்பர் தான். அதாவது என்ன நம்பர்னால் இங்கே 12 வந்திருக்கு, இங்கேயும் 12 வந்திருக்கு, இங்கே 75 வந்திருக்கு, இங்கேயும் 75 தான் வந்திருக்கு, ஓகேங்களா? அதனால் சிம்பிள் தான். நீங்கள் ஈஸியாக பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, சரிங்களா? அவ்வளோதான் தேவை. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட், ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் அல்லாத நம்பர், ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ் இல்லாத நம்பர். ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 392 027
704 ஓகேங்களா. 704 851 851 ஓகேங்களா. அதுக்கடுத்து சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 983. அதுக்கடுத்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 502 529 760. இதுதான். இதை வந்து நீங்கள் மறக்காமல் 3 டிஜிட்டாக கூட போட்டுக்கலாம். இந்த கெஸ்ஸிங்கும் மெம்பர்ஷிப்பில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கு ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா. அதாவது 392 027 704 851 983 502 529 760. இது வந்து 6 ஓகேங்களா. 760 ஓகேங்களா. இது வந்து நீங்கள் 3 டிஜிட் தான். 3 டிஜிட்னா அப்படியே எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹாஃப் டிக்கெட்டாகவோ ஃபுல் டிக்கெட்டாகவோ நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணுறது தான் ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஏபி பிசி ஏசி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏபி பிசி ஏசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 98 ஓகேங்களா. 98 07 24. ஏன்னா 42 அப்படி 24 வரலாம். ஏன்னா 42மே ஹைலைட்டான ஒரு நம்பர் தான், அதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 29 29 9 3 9 3. அதுக்கடுத்து என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு 9 3க்கு அடுத்தாவில் பார்த்துக்கிட்டோம்னா 1 2 ஓகேங்களா. இதுதான் ஓரளவு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னே சொல்லிக்கலாம். இது நம்ம ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்லேயே ஹைலைட்டான ஒரு நம்பராக எடுத்துக்கிடுவோம். ஏன்னா அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய இதில் ஹைலைட்டான நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 ஓரளவு ஹைலைட்டான ஒரு நம்பர். 4 2 4 வந்தனால ஒரு 4 எடுத்துக்கிடுவோம். ஒரு 4 ஒரு 9 எடுத்துக்கிடுவோம். இன்னும் ஒரு நம்பர் மட்டும் ஆல் போல் என்னென்னு பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம ஸ்வர்ணம் கேரளா லாட்டரிக்குரிய ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஏபிசி ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு அவுட்புட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம 5 கான்ஃபிடென்ட் எடுத்துக்கலாம். 5 9 4 594 ஓகேங்களா. இதே கூட 3 டிஜிட் பாக்ஸாக எடுத்துக்கிடுவோம். 594 கூட 3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. யார் யாரெல்லாம் ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறீங்கன்றதையும் சொல்லிடுங்க. இப்போ நம்மளோட புது சார்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபாலோயிங் நம்பர் தான். ஃபாலோயிங் நம்பரில் டியர் 1 மணிக்கு வந்து சரி டியர் வேணாம், இதுக்கு கேரளாவில் என்ன போர்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு 8 ஃபாலோயிங்கில் இருக்குது. யாரெல்லாம் பி போர்டு 8க்கு ஓட் பண்ணுறீங்க நாளைக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்றது யாரெல்லாம் சொல்கிறீங்கன்றதை பார்த்துருவோம். சரிங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடியதான் எல்லா கெஸ்ஸிங்கும் ஓரளவுக்கு வர்றதுக்கு சான்சஸ் 60 to 70% வரைக்கும் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நேற்று வின்னிங் மாதிரி இன்றைய வின்னிங் மாதிரி நாளைய வின்னிங்க்கும் ஒரு வெயிட்டிங்கில் இருப்போம். சரிங்களா. கெஸ்ஸிங்கை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவியூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer: This video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி
கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.